பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். என்னவென்று சொன்னால், நான் ஏதாவது பிரச்சனைகளிலே சிக்கி கொண்டு விடுவேனோ, நான் ஏதாவது ஆபத்தில் சிக்கி கொண்டு விடுவேனோ என்று சொல்லி ஒரு பயம் நம் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நாம் பயத்தோடு கூட நாம் வாழ்வதுண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நானே உன் நம்பிக்கையாக இருந்து நானே உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கண்ணிகள், பலவிதமான கண்ணுக்கு புலப்படாததான வலைகள் நமக்கு விரோதமாக சத்துருவானவனும் அல்லது நம்முடைய சத்துருக்களாகிய மனுஷனும் நமக்கு விரோதமாக அவர்கள் விரித்து வைப்பது உண்டு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வலைகள், அந்த கண்ணிகள், அந்த ஆபத்துகள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உண்டாக்கியதான கர்த்தருக்கு அவைகள் எதுவுமே மறைவானவைகள் அல்ல. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நானே உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி எப்படி இருக்கும்? மணல்ல அது புதைக்க வைக்கப்பட்டிருக்கும், மேலே இலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், வலை இருப்பதே தெரியாது. அதுதான் கண்ணி என்று சொல்லுவார்கள். பறவைகள் அதற்கு பிடித்ததான உணவு அங்கே இருக்கும், இது போய் சாப்பிடும்போது அந்த கண்ணியிலே அகப்பட்டுக்கொள்ளும். இன்றைக்கு பிசாசும் நமக்கு பிடித்ததான சில காரியங்களை வைத்து நம்மை சில ஆபத்துகளிலே சிக்க வைக்க அவன் எப்பொழுதுமே நமக்கு கண்ணியை, வலையை அவன் விரித்து வைக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு நாளும் உன் சத்துருக்கள் கையிலே நான் ஒப்புக் கொடுப்பதில்லை மகனே. பிசாசு அல்லது உன் சத்துருக்கள் எப்பேற்பட்ட வலைகளை உனக்கு விரோதமாய் விரித்தாலும் அதில் நீ அகப்பட மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு விரோதமாக கூட இப்படிப்பட்டதான ஒரு வலை விரிக்கப்பட்டது, மாய வலை விரிக்கப்பட்டது. அவன் எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள். எதிலுமே குற்றப்படுத்த முடியல. கடைசியில் அவனுடைய தேவனுடைய நாமத்தை குறித்ததான விஷயத்தில் குற்றப்படுத்துகிறார்கள். அவனை அழிக்க சிங்ககபிலே போடப்படுகிறார்கள். அவர்கள் விரித்த வலையிலே தானியேல் விழுவான் என்று சொல்லி, சிக்கிக்கொள்வான் சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அற்புதமாக தானியேலை கர்த்தர் அந்த வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, தானியேலுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். யார் அந்த சதி வலையை பின்னினார்களோ அவர்களே கடைசியிலே மாண்டு போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கையாய் இருந்து நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க போகிறார். தானியேலுடைய நம்பிக்கை யார்? கர்த்தர் தான் தானியேலுடைய நம்பிக்கை. எனவே தானியேலை அவருடைய காலை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தானியேலுடைய கால்கள் ஆண்டவரே சத்துருக்களுடைய மாய வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பாதுகாத்த தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரேப்பா விரிக்கப்படுகிற, பின்னப்படுகிற எல்லா விதமான கண்ணுக்கு புலப்படாத எல்லா விதமான ஆண்டவரே மாய வலைகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அறுத்தெறியப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை பாதுகாத்தருள்வீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.